السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد. அன்புக்கினியவர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை எனக்கும் உங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தக்ஃபிர் லிதம்பிக். ஃபஅலம், அறிந்து கொள்ளுங்கள், படிங்க, சிந்திங்க. எதை? லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வணங்கத் தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரட்சகன். அவன் தான் நம்மளை படைச்சிருக்கிறான், அவன் தான் நம்மளை பரிபாலிக்கிறான், அவன் தான் நமக்கு உணவு கொடுக்குறான், அவன் தான் நமக்கு இருப்பிடம் கொடுத்தவன், அவன் தான் நமக்கு மூச்சு காற்ற கொடுத்தவன். வானம், பூமி, சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், கண்ணுக்கு தெரிந்த எல்லாவற்றையும் கண்ணுக்கு தெரியாத எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கக்கூடிய ஒரே ஒற்றை இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை வணங்குங்க, அவனுக்கு இணைய வச்சிடாதீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பெயர்கள், பண்புகள் இருக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பெயர்களையும் பண்புகளையும் படிங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆற்றலை புரிந்து கொள்ளுங்க. ஒரு காலமும் அவனுக்கு இணைய வைக்கக்கூடிய செயலை செய்து விடாதீர்கள். ஒரு காலமும் அல்லாஹ் அன்றி மற்றவர்களை வணங்கி விடாதீர்கள். ஒரு காலமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஈடு இணையாக்கி, அதாவது மற்ற தெய்வங்களை அல்லது மற்றவர்களை அல்லாஹ்வோடு ஈடு இணையாக்கி அல்லாஹுவை வணங்கி விடாதீங்க. இதுதான் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அடிப்படை கொள்கையில் முஸ்லீம்களே நீங்கள் ஒற்றுமையாக இணைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவித்து காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். நமக்கு தெரியும், வரலாறில் சீராவில் 2 பங்காக சீராக பிரிக்கலாம். ஒன்று மக்கா, இன்னொன்று மதீனா. மக்காவில் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த தாவா நான் இப்போ சொன்ன இந்த விஷயத்தை மையப்படுத்தியே இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை மட்டும் மையப்படுத்தி இருக்கும். யார் நம்முடைய ரப்பு, யார் நம்மை படைத்தவன், யார் நமக்கு உணவு கொடுக்கக்கூடியவன், யார் இந்த வானத்திலிருந்து மழையை இறக்கக்கூடியவன், அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நாம் வணங்க வேண்டும், துதிக்க வேண்டும், புகழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் மட்டும்தான் உதவி தேட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் மட்டும்தான் தவக்குல் வைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் நம்முடைய எல்லா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடியவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் நமக்கு நோயுற்றால் நமக்கு ஷிஃபா தரக்கூடியவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நன்மையான காரியங்களையும் நமக்கு சேர்த்து கொண்டு வந்து தரக்கூடிய தகுதியுடையவன் என்ற எல்லா வகையான இந்த விஷயங்களை, அல்லாஹ் தொடர்பான விஷயங்களை பற்றி படிப்பது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடிப்படை கொள்கை. அன்பானவர்களே, இன்னும் நம்ம பார்க்குறோம், அரசியல்வாதிகள், பொலிட்டிக்கல் பீப்புள், அரசியல்வாதிகள் கொள்கையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த எலெக்ஷனில் தோத்தாங்க இல்லையா, அவங்களுடைய சில உரைகள்லாம் கேட்க முடியும் போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கொள்கையில் தோக்கலை, நாங்கள் கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம், நாங்கள் கொள்கையில் ஒற்றுமையாக இருக்கிறோம். அப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களுக்குன்னு சில அக்கீதா இருக்குது, அடிப்படை கொள்கை இருக்குது, அந்த அடிப்படை கொள்கையில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறு இல்லை, அது அவங்களுடைய ஸ்டாண்டு. ஆனால் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் இந்த அடிப்படை கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கிறோமா? சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்துக்காக, இந்த உலக லாபத்துக்காக, உலக அரசியலுக்காக, உலக பதவிகளுக்காக, பட்டத்துக்காக, பணத்துக்காக அடிப்படை கொள்கையை கூட மாற்றக்கூடியவர்களாக இன்றைக்கி முஸ்லீம்கள் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். பெயரளவில் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம், அவ்வளோதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தூய்மையாக வணங்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை இணை வைக்காமல் தூய்மையாக அல்லாஹ்விடம் மட்டுமே நம்மளுடைய தேவைகளை கேட்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மட்டுமே வணங்குங்கள், அல்லாஹ் கிட்ட மட்டுமே உங்களுடைய துவாவை கேளுங்க, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய துவாவுக்கு பதிலளிப்பேன்னு சொல்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மட்டுமே வணங்குங்க, அவனுக்கு ஒரு காலம் இணை வச்சிடாதீங்க. அன்இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபு தாகூத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மட்டுமே வணங்குங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இணை வைத்து தாகூத்துகளை வணங்கி விடாதீர்கள், போலியான தெய்வங்களை வணங்கி விடாதீர்கள். இதுதான் அடிப்படை கொள்கை. இந்த இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையில் கூட நாம் ஒற்றுமையாக இல்லைன்னா எப்படி நாம் கொள்கைவாதிகள் என்று சொல்கிறது? இந்த உலகத்திலேயே கொள்கைக்காக உயிரை மாய்த்தவர்கள், கொள்கைக்காக பொருளாதாரத்தை இழந்தவர்கள், கொள்கைக்காக
எல்லா சுகங்களையும் இழந்தவர்கள் முஸ்லீம்கள் தான். ஆரம்ப காலத்தில் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடங்கி சஹாபாக்கள் தொடங்கி இமாம்கள் தொடங்கி பாருங்க, கொள்கைக்காக நின்றுப்பாங்க. கொள்கையில் உறுதியாக இருக்கணும். உண்மையிலேயே அக்கீதா அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற அந்த கொள்கையில் யாரெல்லாம் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த உலகத்தில் வெற்றி கொடுப்போன்னு சொல்கிறான். இது அல்லாஹ்வுடைய ப்ராமிஸ். அல்லாஹ்வுடைய ப்ராமிஸ் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வாக்குறுதி மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குதா? இன்ன வஅதல்லாஹி ஹக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையை மட்டும்தான் வாக்குறுதியாக சொல்வான். நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல. நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய வீடு, வாசல், குடும்பம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம். சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கொள்கையில் உறுதியாக இருக்கிறோமா? கொள்கையில் உறுதியாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை சிறப்பாக்கி வைப்பான். நம்முடைய வாழ்க்கையை பரக்கத்தாக்கி வைப்பான். அதே மாதிரி எல்லா விதமான உரிமைகளும் நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அரசியல் உரிமை, அதிகார உரிமை எல்லாத்துலேயும் நாம் சிறந்து விளங்கணும். இந்த சமூகம் சிறப்பான சமூகமாக வரணும்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? இது நடக்கணும்னா லா இலாஹ இல்லல்லாஹ்வில் நாம் எல்லாம் உறுதியாக இணைய வேண்டும். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவோம். அல்லாஹ்வை என்று வேறு யாரையும் வணங்க மாட்டோம். இஸ்லாம் சொன்ன இந்த மார்க்க அடிப்படையில் நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்தோம் என்றால் நிச்சயமாக வெற்றி நிச்சயம். கொள்கைக்காக பேச வேண்டியவர்கள் நாம தான். இந்த முஸ்லிம்கள்கிட்ட சரியான கொள்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டியவர்கள் நாம தான். இந்த கொள்கையில் இணைந்து கொள்வோம் என்று கொள்கை ரீதியான ஒற்றுமையை உருவாக்க வேண்டியவர்கள் நாம் தான். ஆனால் அதில் நாம் பின்தங்கி இருக்கிறோம். கொள்கை ரீதியாக உடைந்து சிதறி இருக்கிறோம். நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். சஹாபாக்கள் ஒற்றை கொள்கையில் இருந்தாங்க. ஆனால் நமக்கிட்ட ஏகப்பட்ட கொள்கைகள். குர்ஆன் சுன்னா என்கின்ற ஒற்றை கொள்கை அவங்கள்ட்ட இருந்துச்சு. அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கொள்கை இருந்துச்சு. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் என்கின்ற ஒற்றை கொள்கை அவங்கள்ட்ட இருந்துச்சு. அவங்ககிட்ட ஷிர்க் இல்லை, அவங்ககிட்ட பித்அத் இல்லை, அவங்ககிட்ட குஃப்ரியத் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டார்கள் அவர்கள். அது மாதிரி நாம் கட்டுப்பட்டோமா? வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. பிஹப்லில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கயிறை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எது அந்த கயிறு? குர்ஆன், கொள்கை. இதான் நம்மளுடைய இந்த கயிறு. அப்போ குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடிக்கக்கூடியவர்கள் ஒரு காலமும் வழி தவறி போகமாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பண்பானவர்களை கொள்கை பற்றி பேசக்கூடியவர்கள், பேச தகுதியானவர்கள் நாம் தான். ஏன்னா இந்த கொள்கை உலகத்தை மட்டும் சுற்றியது அல்ல. இந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டும், இந்த உலகத்தில் பணம், இந்த உலகத்தில் அரசியல் அதிகாரம், இந்த உலகம் 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 மற்ற அனைத்து கொள்கையும் இந்த உலகத்தை பற்றி பேசும். இந்த இஸ்லாமிய இந்த கொள்கைங்கிறது அல்லாஹ்விடமிருந்து மனிதனுக்கு அருளப்பட்ட இந்த கொள்கைங்கிறது மனிதன் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தை உணர்த்தி சொல்லும். பானவர்களே, முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம இந்த கொள்கையை சரியான முறையில் படித்து அதில் உறுதியாக இருந்து பிற மக்களுக்கும் அதை எடுத்துரைக்க வேண்டும். திஸ் இஸ் ஹை டைம். வி ஹாவ் டு டூ திஸ். எல்லோரும் கொள்கையை பற்றி பேசுகிறாங்க, நாம் கொள்கையை பற்றி பேச மறந்துட்டோம். அதனால் ஏற்பட்ட பிளவுகள் பெரியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். கொள்கையை சரியான முறையில் படித்து அந்த கொள்கையில், அந்த அக்கீதாவில், அந்த தூய்மையான குர்ஆன் சுன்னாவில் நாம் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும், ஒற்றுமையாக வேண்டும் என்பதுதான் ஒற்றை தீர்வு. முஸ்லிம்களுக்கு வெற்றி வேண்டும் என்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்மையிலையும் மறுமையிலையும் முஸ்லிம்களுக்கு மிக பெரும் வெற்றியை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.